இந்த செஷனில் ஸ்க்ரீன் மேலே இருக்கிற ஜிஏ அப்படின்ற கேரக்டரை நாம் பிளெண்ட் மாதிரி பண்ண போகிறோம். முதல்ல வந்து இந்த ஜி அப்புறம் இந்த ஏ கேரக்டரை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஏக்கு நடுவில் நான் இந்த ஸ்ட்ரைக் கொடுக்கல, அதுக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, முதல்ல வந்து எலிப்ஸ் டூல் எடுத்து ஆர்ட்போர்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. 50 விட்த் அண்ட் ஹைட்டுக்கு ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ஆர்ட்போர்டு மேலே கிளிக் பண்ணி 50 by 50 சிமிலர்லி எடுத்துக்கலாம். ரெண்டையும் செலக்ட் பண்ணி அலைன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயரை வந்து கொஞ்சம் கிட்டக்க இந்த மாதிரி கொண்டு வரலாம். இப்போ வந்து ஃபில் ஆயிருக்கு, நன் பண்ணிக்கலாம். பென் டூலுக்கு கீழே இருக்கிற ஆட் ஆங்கர் பாயிண்ட் டூலில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து ப்ளஸ். இந்த இடத்துல ஒரு ஆங்கர் பாயிண்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம கட் பண்ணணும். அதனால டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த போர்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிடலாம். பென் டூல் எடுத்துக்கோங்க. இந்த ஆங்கர் பாயிண்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இங்கே கொண்டு வாங்க. சென்டர் அப்படின்னு அப்பியர் ஆகும்போது கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஜி கேரக்டர் ரெடியாக இருக்குது. இப்போது ஏ கேரக்டர் ரெடி ஆகணும். அதுக்காக வேண்டி டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த செக்மெண்ட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். ஹாரிசான்டல் லைன் மாதிரி கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக வேண்டிங்க. ஓகே, இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த 2 ஆங்கர் பாயிண்ட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ட் கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே வர்டிக்கல் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிடுங்க. அது வந்து அந்த 2 ஆங்கர் பாயிண்ட்டும் அங்கே அலைன் ஆகிடும். ஸோ ஏ கேரக்டர் மாதிரி இங்கே ஒரு ஷேப் கிடைக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் எஃப் பண்ணுங்கள், பேஸ்ட் இன் ஃப்ரண்ட். அப்படியே இது மேலே கொண்டு போகலாம். ஸோ இது ஹாரிசான்டலாக சின்னது பண்ணணும். 2 வழியில் பண்ணலாம். ஒன்று இங்கே பண்ணிக்கலாம். இங்கே விட்த் ஃபீல்டில் வந்து கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு டவுன் ஏரோ ஃபியூ டைம்ஸ் பண்ணால் போதும். மவுஸை யூஸ் பண்ணாமையே நம்ம பண்ணிக்கலாம். அது மூவ் கூட ஆகாது. ஓகே, இனிமேல் இது 2 ஜி அப்புறம் ஏ ரெடியாக இருக்குது. இப்போ நாம் எலிப்ஸ் டூல் எடுத்துக்கலாம். ஆர்ட்போர்டு மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 8 by 8 மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் எடுத்துக்கோங்க. அதை காப்பி பண்ணிக்கலாம். 3 காப்பி எடுத்துக்கலாம். 3க்கும் செலக்ட் பண்ணிவிட்டு பேசிக் ஒயிட் அண்ட் பிளாக் அது கிளிக் பண்ணிக்கலாம். அவுட்லைன் இருக்குது, நன் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஃபில் கலர் வந்து மேலே இருக்கணும். இங்கே இந்த மாதிரி கொடுக்கலாம். இதோட ஆங்கிள் வந்து இந்த இடத்துலேருந்து கொடுத்தா போதும். அதாவது இங்கேருந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி. இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆங்கிளை நீங்கள் மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணும்போது டெம்பரரியாக வந்து செலெக்ஷன் டூல் ஆக்டிவ் ஆகும். அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பிளெண்ட் டூலில் இருந்தாலும் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணுங்கள். நாம் வந்து லெட்டர் ஜி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மேலே டபுள் கிளிக் பண்ணலாம். இங்கே நம்ம பிளாக் வந்து ஒரு 5 மாதிரி கொடுக்கலாம். ஸோ இங்கே ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அகெயின் அதே மாதிரி இங்கே நான் இந்த இடத்துல ஒரு 2 மாதிரி கொடுக்குறேன். இதுக்கும் 2 கொடுக்குறேன். இதுக்கு மட்டும் நம்ம 5 கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஒரு செட்டு இங்கே கொண்டு வருவோம். இப்போ இந்த 3 சர்க்கிள்களையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணுங்கள். பிளெண்ட் டூல் மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸ்மூத் கலர் அப்படின்றத விட ஸ்பெசிஃபைட் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஒரு 100 ஸ்டெப்ஸ் கொடுங்க தற்சமயத்துக்கு. இப்போ வந்து இது பிளெண்ட் ஆகிருக்கு. இந்த பிளெண்ட் குரூப் அப்புறம் அந்த ஜி கேரக்டர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பிளெண்ட் ரீப்ளேஸ் ஸ்பைன் பண்ணிவிடுங்க. இங்கேருந்து பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு பேண்டிங் மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டெப்ஸ் வந்து கம்மியாக கொடுத்துருக்கோம். நான் இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு லெட்டர் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும். இந்த இடத்துல நான் 600 ஸ்டெப்ஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஸ்மூத் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி இது 2யும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ட் கண்ட்ரோல் பி. இன்னொரு காப்பி வந்து இந்த இடத்துல கொண்டு போகிறேன். நான் 1 2 and 3 3யும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணுவோம். பிளெண்ட் ஆகிடும். இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்ட் ரீப்ளேஸ் ஸ்பைன். இப்போ வந்து டபிள்யூ ப்ரெஸ் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்மூத் கலரை விட ஸ்பெசிஃபைட் ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துகிட்டு ஒரு 600 மாதிரி கொடுக்கலாம். இப்போது டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இங்கே செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கிரேடியண்ட்டுக்கு வரலாம். கிரேடியண்ட் வந்து ஆங்கிள் வந்து ஒரு 45 மாதிரி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். நான் இந்த தடவை பாருங்கள் 90 கொடுத்துருக்கேன். 0 பண்ணால் இந்த மாதிரி வருது. விட்டுடலாம், பரவாயில்ல. இதை கொஞ்சம் நான் மாற்றிக்கிறேன். இதையும் நான் 0 பண்ணிட்டேன். பட் 90 கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அப்புறம் ரொட்டேட் டூல் எடுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொட்டேட் பாருங்கள். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம பிளெண்ட் பண்ணோன்னா இங்கே 2 காப்பி வேணும். இங்கே ஒன்று. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போங்க. இது 2யும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ட் கண்ட்ரோல் பி. லெட்டர் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணலாம். அதே மாதிரி 600 ஸ்டெப்ஸ் நம்ம கொடுத்துடலாம். மேலே கொண்டு வரலாம். பின்னாடி இருக்குது. இது இன்னும் நம்ம கிட்டக்கு கொண்டு போகலாம். டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஐசோலேஷன் மோடுக்கு போகும். அப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி உள்ளுக்கு கொண்டு வரலாம். அதே மாதிரி இதையும் உள்ளுக்கு இந்த மாதிரி கொண்டு வரலாம். ரொட்டேட் டூலை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது க்ரியேட்டிவ் ஐடியாஸ் நமக்கு கிடைக்குது.